நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ என்னன்னா நீங்க இப்போ திருவாளர் பாரதி ராஜா அவர்களா மாறுறீங்க. சரி. ஓகே, இங்க இருக்கிற 4 கேர்ள்ஸ்ல 4 பேர் கூப்பிட்டு அவங்க ஹீரோயின் செலக்ஷன் பண்றீங்க. இவர்தான் ப்ரொடியூசர் கம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிளஸ் ஹீரோ எல்லாமே இவர்தான். இல்ல அப்படி வச்சுக்கலாமா? இல்லைன்னா இப்போ மாமா 15 வருஷம் மிலிட்டரி ஆபீஸ் முடிச்சுட்டு வர்றாப்ல. இது நம்புவாங்களாடா யாராவது? ஒரு கற்பனைக்கு தான். சரி. உண்மையில நம்ப முடியாது இல்லையா? ஸோ 15 வருஷம் கழிச்சுட்டு வர உன்னுடைய முறப்பொண்ணை பார்க்குறேன். ஸோ முறப்பொண்ணை 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதை பார்க்கும்போது அந்த லவ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? நீங்க கத்து கொடுப்பீங்க எனக்கு. ஆமா. நீங்க இல்ல அவர்தான் பாரதி ராஜா. நாம அத கத்து கொடுக்கணும். நீங்க ஹீரோ. ஓகே. ஓகே. வந்த உடனே அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? அந்த பொண்ணு யாரை ஹீரோயினா செலக்ட் பண்ண போறீங்க? இப்போ அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அந்த பாக்கியம் யாருக்கு? 15 வருஷம் கழிச்சு நான் பார்க்க போற அந்த மூஞ்சி யாரு? அந்த மூஞ்சியை பாப்பமா. நீனே செலக்ட் பண்ணிட்டியாமா? எதுக்கு? இல்ல அந்த மூஞ்சியை வண்டியை திருப்பிடுவா. இப்போ நீங்க பாரதி ராஜாவாவே மாறி இப்போ அந்த ஆக்ட் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சீன் வச்சிருக்கேன்டா அப்பா. 15 வருஷம் நீ போயிடுற மிலிட்ரி மேனா. சரி. போயிட்டு வர்ற முறை பொண்ணை 10 வயசுல பார்த்துட்டு போறா. சரி. அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு வர்ற அந்த பொண்ணு வயசுக்கு அப்படி நிற்குது. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பிரஷன்ல அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற அந்த பொண்ணுக்கு. ஆமா. சரி. இப்போ இந்த இருக்க சுமார் மூஞ்சில எந்த மூஞ்சி நீ எடுத்துக்க போற? இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க பாஸ். அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை கூட சொல்றாரு. எல்லாமே சுமார் தான். எல்லாமே சொல்ல. ஐ திங்க் யார் செலக்ட் பண்ற? நீங்க உங்க இஷ்டம் பாஸ். யார வேணா சொல்லுங்க. நான் யாரையா சொல்லி அது பெரிய டென்ஷனா இருப்போம் பாஸ். ஐ திங்க் இந்த பக்கம் சிவானி வச்சுக்கலாமா? சிவானி 15 வருஷம் கழிச்சு நான் போனதே அதனால தான். That was thunder in my heart. ஓகே. வேற யாருமா? நீனு கருப்பா முனையில் உட்காந்துருக்க யாரு? எந்த பொண்ணு? இவங்க இருந்தாலும் ஓகே தான். யார்? ஷில்பா. ஐ வாண்ட் ஷில்பா. சீனியர் ஆர்டிஸ்ட். கமான் ஷில்பா. டைரக்டர் கூப்பிட்டா வாமா அப்படி உட்காராத வா. இல்ல பொதுவே வராது. ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே பத உலகம் தாங்காதே அடுக்குமா. சார் எங்க நிக்கணும்? ஆக்சுவலி 15 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறான். ஓகே. பார்த்த உடனே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறான். உன்கிட்ட இருந்து ஐ வாண்ட் சம் மோர் அப்படி எமோஷன் பார்க்குறேன். எக்ஸ்பிரஷன். How should I do it? யா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அந்த நேரம். பொண்ணு வர்றான். நீ கை அப்படி வச்சிருக்க. வந்து நின்று ஷில்பா அப்படின்னு நீ கல்ப்பா அடிச்ச ஒரு ஃபீல் கொடுக்கணும். அந்த கண்ணை அப்படி வச்சுட்டு அப்படி மெதுவா அப்படி எடுக்கிற. அதை பார்த்து அப்படி சிரிப்ப. நீங்க 9 o'clock மேல கல்பா அடிச்சிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ரியாக்ஷன் நேச்சுரல் ஆக்டிங். உனக்கு 24 hours அந்த டேரக்டர் சார் ஒரு சின்ன டவுட். 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அதே ட்ரெஸ் தான் எப்பயும் போட்டுருக்கு. கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்றக்க காஸ்டியூம் அப்படி வச்சிருக்கு. ஓகே வைக்கணுமா? வர்றாரு பார்க்குற. ஓகே அங்கே போடா. இது முறப்பொண்ணா இல்லை இது முறப்பொண்ணா? அது முறைக்கும். அதனால அது முறைப்பொண்ணு இல்லை. முறைச்சு பார்த்தா முறைப்பொண்ணா. ஐ வாண்ட் எமோஷனல். நீங்க நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னீங்க. இல்லம்மா நீ சீனியர் ஆர்டிஸ்ட், உனக்கு தெரியும். எல்லா நடிப்பும் உனக்கு தெரியும். இல்ல சார், I would like to take some tips from you. கை அப்படி வச்சிருக்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற. ஒன் சைடா சிரிக்கிற. அப்புறம் டபுள் சைடு சிரிக்கிற. ஓகே கஷ்டம். பார்க்குற ஆளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட். ஓகே ஐ வாண்ட் எமோஷனல். ஓகே டேய் முறைப்பொண்ணு இங்கன்னு அங்கே போய் கடல போடுறாங்க. டேய் இந்த பேர் பாலாஜி. எஸ். ஓகே இங்கே பாரு அப்பா மொத்தம் 9 கேமரா என் செல்ஃபோன் கேமரா சேர்த்து வச்சிருக்கேன். டைட் ஷாட்டு. அப்போ நீங்க இது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறது இல்ல? ஆமா நம்ம நடிச்சா நம்ம எப்படி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே கம் ஆன் ரெடி ஆக்ஷன். சார் one doubt. இப்படி தானே? இதெல்லாம் முன்னாடியே கேட்கணும். ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கணும். இப்படி வச்சு அவர் வந்து உங்களுக்கு நிப்பாரு. ரீடேக் ஆகாம இருக்கு. ஷில்பா அப்படினோன்னா நீ அப்படி ஒரு எமோஷன் கொடுக்குற. ஓகே யா thank you. ரெடி. அப்போ நான் வந்துடலாமா கிட்ட? வாடா கம் ஆன் ஆக்ஷன். எலவு வீட்டுக்கா போற? எலவு வீட்டுக்கா? 15 வருஷம் கழிச்சு போது அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஒரு நிமிஷம் சார், தயவுசெய்து நீ தப்பு நினைக்காதீங்க. உங்களை எழுத்து பேச நினைக்காதீங்க. நீங்க ஒரு பக்கம் ப்ரொஃபைல் நின்று பாருங்க. இளவுடு மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே ஷில்பா இது பாரு க்ளோஸ்ல அவன் ஃபேஸை பார்க்க முடியாதுதான். கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் நான் உங்களை அந்த இடத்துல நினைச்சேன். கண்ட்ரோல் பண்ணிக்க. கம் ஆன் ரெடி ஆக்ஷன். ஏய் அது இங்க பாரு
15 வருஷம் நீ மிலிட்ரி மேனா காஞ்சி கிடந்து அது எனக்கு தெரியும். அந்த எமோஷனை மொத்தமா கொடுத்தேன். ஏங்க ஒரு மனுஷனை ஸ்பீடாகவும் வரக்கூடாது, ஸ்லோவாகவும் வரக்கூடாது, எப்படி தாங்க வர முடியும்? நான் பண்ணி காமிக்கிறேன். பாப்பா பண்ணி காமிக்கிறேன். நீங்க பண்ணுங்க சார், நான் பாக்குறேன் சார். நான் ஆக்ஷன் சொல்லிக்கிறவா? நான் சொல்லவா? தப்பா நினைக்கலாம். ஆக்ஷன். ஒரு நிமிஷம் டேட்டு சார், சேர் அவுட் வந்த மாதிரி இருக்கு. போல எழுத்து பேசுறியா நீ? கன்வின்ஸ் கூட வாங்க மாட்டேங்கிட்ட. என்டி கொடுத்துருக்க. கமான், ரெடி, ஆக்ஷன். வரா வரா. தட் வாஸ் தண்டர் மை ஹார்ட்ரா. அத அப்படியே சூசைட் பண்ணுங்க. துப்புறா. கண்டிப்பா உன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஊரே காடி துப்பணும். அது ஒருத்தன் துப்பி இருக்கான். தட் வாஸ் தண்டர் மை ஹார்ட்ரா. தேங்க்ஸ் பாபா. Thank you so much, Robo and Balaji. அதாவது கேட்ட உடனே எப்படி ஆன் தி ஸ்பாட் பெர்ஃபார்ம் பண்றாங்க பாத்தீங்களா தாடி பாலாஜி அவர்கள். ஐ திங்க் தட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப். அவர் எந்த ஒரு காமெடி வந்து அவ்வளோ ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ரோபோட சேர்ந்தோன்னே அது டபுள் சந்தோஷமா இருந்தது. ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அப்படி ஒரு ஸ்போர்ட்டா இருந்தாங்க ஷில்பா. டெஃபினெட்லி ஷில்பா, தேங்க் யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் டேக் யூர் சீட். பட் இப்போ வந்து காமெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இவர் கொடுக்காம போனா எப்படி? கதகளி மிரட்டுவாப்ல. கதகளியா? ஓகே, கூட யாரும் 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும் பாஸ். கூப்பிடுங்க. யார் யார்? இல்ல நம்ம பசங்களே இருப்பாங்களே. சிவானி ஆட்டம்னா வந்துடாத, ஒரு பாடி விழக்கூடாது உனக்கு. நம்ம பசங்க அந்த இந்த பசங்க இருப்பாங்களே டான்சர்ஸா? பேக்கப் டான்சர்ஸ் 2 பேர். வாங்க வாங்க தம்பிங்களா, வாங்க. பாவம் யார் பெத்த புள்ளையோ நல்லா டான்ஸ் ஆட விட்டு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரீட்சையில தான் வந்துட்டு காப்பி அடிச்சு பாத்துருக்கீங்க, டான்ஸ்ல காப்பி அடிச்சு பார்த்தது இல்ல. யார் யார் அப்படி பண்ணுவாங்க? இப்போ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இருக்கு. இவன் முன்னாடி ஆடுவான், பின்னாடி தான் ஆடுவான். வேடிக்கை மட்டும் பாருங்க. பிக்கப் பண்ணி ஆடுற டான்ஸ். சோ இது வந்து நீங்க டான்ஸ் ஆடும்போ இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல யார் மாதிரி? இல்ல நாங்க இவர் ஆடுறத பார்த்து நாங்க எல்லாரும் ஆடுவோம். ஓ ஓகே ஓகே ரெடி. சரி மாமா, ரொம்ப நாளா உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மாமா. என்ன மாமா ஒரு மாதிரி ஃபீலிங்ல இப்படி இருக்கு? என்ன லவ் பண்ணிக்க? நான் தான் லவ் பண்ண விஷயம் தான் உனக்கு தெரியுமா? ஏன் மாமா இவ்வளவு தூரம் ஒண்ணாமன்னா பழகிட்டோம். அந்த புள்ள இப்போ கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்ன மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அந்த பொண்ணு என்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லடா. இதை என்ன மாமா இவ்வளவு சோகத்துல சொல்லணும்? ஏன் இப்படி சொல்ற சிரிச்சுட்டு? டேய் சோகமா நீ வேறடா. டி இமான் கிட்ட சொல்லி இதுக்காக ஒரு சாங்கே போட்டிருக்கேன்டா. அப்ப அந்த சாங் போட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல சொல்லுமாமா உன் ஃபீலிங்ஸ். ப்ளீஸ் சாங் பாஸ். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு இது குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பால்டா இல ஊத்துவாங்கடா. இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. ஓகே எனிவேஸ் थैंक यू so much. இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்புறம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற கொடுத்தாரு. லெட்ஸ் கிவ் a big round of applause. உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உமா ரியாஸ் கான் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். ஐயோ ஏய் பேபி மா ஏன் அழுவுறீங்க? ப்ரொடக்ஷன் டீ கொடுத்துக்க மாட்டான். அடுத்த பிரபுதேவா கண்டெஸ்டன்ஸோட டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க டான்ஸ் பார்த்திருக்கீங்க, எப்படி இருக்கு? how do you feel? அவங்க டான்ஸ் பார்த்து அப்படியே நான் வந்து ஒரு டான்ஸ்னா இதான் டான்ஸ் அப்படின்னு இருந்தேன். ஆனால் தாடி பாலாஜி டான்ஸ் பண்ணோன்னே இதுதான்டா டான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல பாலாஜி.
ஏன் டைலாக் காமெடியில பின்னிட்டீங்க நீங்க. நல்லா இருக்குங்களா? காமெடி கத்துக்கிட்டதே உங்ககிட்ட தான். சில காமெடி எல்லாம் ஐயோ கத்துக்கிட்டது. நல்லா இருக்கு. அடங்கப்பா என்னால முடியல. இதோட இதை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ so much பாலாஜி. தேங்க் யூ so much. எப்பயுமே ஒரு விஷயம் மேடையில் சொல்லணும்னு நினைப்பேன் நம்ம விஜய் டிவியில். ஏன்னா ஒரு பக்கம் வந்து எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோபோ சங்கர் மட்டும் சப்போர்ட் வரல, எல்லாருக்கும் வந்தாமல் நினச்சிங்க. நம்மளை வந்து பெத்தது தாயாக இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வேலை ஒன்று கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது விஜய் டிவி அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததே வந்து இந்த விஜய் டிவி தான். அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ அவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோபோ சங்கர் மட்டும் அவர் வந்து பாராட்டி பேசுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தார்னு நினைக்காதீங்க. பட் பொக்கே காசு ரோபோது தான், அது ஒத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ்.